எல்லாரும் கூட ஒரு விஷயம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீங்கள் கரம் பிடித்தவர், எங்களை கைவிடாதவர். இந்த வருஷத்தை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். எத்தனையோ பேர் வாக்கு கொடுத்தவர்கள், ஆண்டவரே இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொன்னவங்க, எங்களுக்கு ஜீவனா இருக்கிறேன்னு சொன்னவங்க, எங்களை விட்டு விலகி போனது உண்டு, எங்களை இகழ்ந்து பேசினது உண்டு, எங்களை தள்ளினது உண்டு. ஆனா எல்லாருக்கும் முன்பாக எங்களை கர்த்தர் ஒருபடி உயர்த்தி வைத்திருக்கிறேன். நன்றி. தொடர்ந்து நீங்க எங்களை நடத்துங்க. ராஜாவை யூஸ் பண்ற பாத்திரமா, ராஜா பயன்படுகிற பாத்திரமா, ராஜா யூஸ் பண்ற போர் வாளா, இன்னும் நாங்க இந்த கூடுவாஞ்சேரி பகுதியில இன்னும் நீர் எங்களை எங்க வைத்திருக்கிறீரோ அந்த பகுதியில் கர்த்தரை எடுத்து பயன்படுத்துங்க. இனியும் பெரிதானவைகளை காண்பார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்துவீரா. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நல்லவர். என்றும் உள்ளது. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய பிரதான கிருபையினால இந்த பள்ளி வளாகத்துல நாம் கூடி வர தேவன் அந்த கிருபைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நாம் ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோடு கூடிய உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபம்ன்றது இதுதான். நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த போறோம். 1000 கஷ்டம், 1000 துன்பங்கள், போராட்டமான சூழ்நிலைகள், தேசத்துல எதிரான நிலைமைகள் எது வந்தா கூட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கர்த்தருடைய தாசர்களாகிய நாம் கலங்க அவசியமே இல்லை. ஏன்னா சர்வத்தையும் உண்டாக்கின, சகலத்தையும் படைத்த, சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கொரிந்து பட்டணத்தில் அவன் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற வேளையில அங்கு அவனுக்கு எதிர்ப்பு இருந்த சூழ்நிலையில வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 18:9-10 ராத்திரியில பவுலுக்கு கர்த்தர் தரிசனமாகி ஆண்டவர் சொல்றாரு, நீ தைரியமா பேசு, மௌனமா இராத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்னில் கை போடுவது இல்லை. எனக்கு அநேக ஜனங்கள் இந்த பட்டணத்தில் இருக்கிறார். கர்த்தருக்கென்று வைராக்கியமா நிற்கிற அநேகரை கர்த்தர் இந்த நாட்கள்ல இந்த தேசத்துல எழுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிற முதலாவது, தேசத்தின் சூழ்நிலைகள் நடுவில் தேவன் தம்முடைய ஜனத்தை, நம்முடைய சபைய, நம்முடைய ஊழியக்காரல உயர்த்தி பிடிக்கணும். நம்மை கொண்டுதான் தேவன் ஒரு பெரிய அசைவை நம்முடைய தேசத்துல ஏற்படுத்த இருக்கிறார். 2020 வருஷம் ஒரு மகிமையான வருஷம் என்பது நான் விசுவாசிக்கிறேன். ஆனா உலகம் சொல்லுது இது ஒரு மோசமான வருஷம். இந்த வருஷத்துல எல்லாம் மோசமா இருந்தது. அநேக உயிரிழப்பு, அநேக சேதங்கள், அநேக நஷ்டங்கள், அநேக பொருளாதார சீர்கேடுகள். இது உலகத்துக்கு தான். வேதம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டின கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது நடத்தினாரு கர்த்தர் சொல்றவங்களா ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்திக் கொண்டு குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்தினார், நமக்கு உதவி செய்தார். அந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும்
நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நம் தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வருவதற்காக நாம் முதலாவது செபிக்கலாம். வலது கையை மட்டும் வானத்துக்கு நேரா உயர்த்தி சகரியா 10:1 சொல்லுது, பின் மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது அவருக்கு பயிருக்கு உண்டானதான மழையை அவர் வர்ஷிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். நாம் கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவர் சமூகத்துல நம்முடைய தேசத்துல இந்த கடைசி நாட்களில ஒரு பின்மாறி மழைய கர்த்தர் ஊற்றும்படியாக ஒரு சில மணி நேரம் மாத்திரமே, ஒரு சில நிமிடங்கள் மாத்திரமே தேவ சமூகத்துல தேவனை நோக்கி கூப்பிடலாமா? ஒரு 5 நிமிடம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5 நிமிடத்துல கர்த்தரை நோக்கி நாம் கர்த்தரை தேவ சமூகத்துல தேவனை அலட்டுகிறவர்களாய் வேதம் சொல்லுகிறது, ஓ பரலோகத்தை பலமந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் எழுதியிருக்கிறது. எல்லாம் ஒருமனப்பட்டு எங்கள் தேசத்துல உங்களுடைய மழைய பின்மாறி காலத்து மழைய இயேசுவின் நாமத்தினால வருகிற பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவரே ஊற்றுங்கப்பா. ஒருமனப்படலாம். சபைகள் உயிர்ப்பிக்கப்படணும். தேசத்தின் தலைவர்கள் தேவனுடைய வல்லமை சபையின் தலைவர்களுக்குள்ள வழங்க வேணும். கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்ய வேணும். தேசத்துல ஒரு மாற்றம் வரணும், மறுரூபம் வரணும். நாம நினைக்கிறோம் இந்த வருஷம் முடிய போது அவ்வளவுதான், இன்னும் அடுத்த வருஷத்துக்கான காரியம் இல்ல. இந்த வருஷமே இன்னும் இருக்கிற மீதம் நாட்களே கர்த்தருடைய பலத்த கிரியைகள் வெளிப்படுகிறதாக இருக்கும். நீங்க நானும் ஜெபம் பண்ணா, நீங்க நானும் விசுவாசித்தா, நீங்க நானும் அதற்காக வாஞ்சித்து பிரயாசப்பட்டா கர்த்தர் செய்வார். ஒருமனப்படுவோம். கர்த்தருடைய காரிலே ஒருமனப்படுவோம். அவர்கள் கூடி ஜெபித்த அந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியான ஒரு அசைவை எங்கள் தேசத்துல, எங்கள் இந்திய தேசத்துல, ஒவ்வொரு மாநிலத்துல, ஒவ்வொரு மாவட்டங்களில, ஒவ்வொரு ஊர்களில, ஒவ்வொரு பட்டணங்களில, ஒவ்வொரு தெருக்களில இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. நாங்கள் ஒருமனப்பட்ட ஆண்டவரே, எங்கள் தேசத்துல உங்களுடைய பின்மாறி மழை பெய்ய வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்பீராக. ஜெபத்தை கேட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அந்த ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் செபித்து தேவ சமூகத்துல இன்னுமா வேதம் சொல்லுகிறது, எல்லா பக்தியோடும் எல்லா நல் ஒழுக்கத்தோடும் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக நாம் செபிக்கணும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லா கர்த்தரை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். தேவ சித்தத்தின்படி செபிக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக நீங்களும் நானும் நம்முடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு நேபுகத்நேசர் சொல்றான், தானியேலின் தேவன் தான் தேவன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தேவன் தான் தேவன். அவர்தான் ரட்சிக்கிறவர், அவர்தான் தப்புவிக்கிறவர். கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறது, இயேசு என்னும் நாமத்துக்கு அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்று சொல்லி எங்கள் தேசத்தின் பாவங்களை ஆண்டவரே மன்னித்து எங்கள் தேசத்தை ரட்சிப்பீராக. எங்கள் தேசத்தின் தலைவர்களை ரட்சிப்பீராக. அவருடைய ஆண்டவரே பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் மன்னித்து, ஆண்டவரே அவருடைய எல்லா அக்கிரமங்களை எல்லாம் கர்த்தர் நீர் மன்னித்து எங்கள் தேசத்தில் ஒரு மாற்றத்தை, ஒரு மாறுதலை, மெய் தேவனாக ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஆராதிக்கிற தேவனே மெய்யான தேவன் என்பதை எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்வீராக. கர்த்தருடைய வல்லமை தேசத்துல பலமாய் ஊற்றப்படுவதா. அறிகிற அறிவினால் எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களை நிரப்பும். உம்மை அறிகிற அறிவினால் எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பிரதிநிதிகள், ஒவ்வொரு முக்கியஸ்தர்கள், ஒவ்வொரு விஐபிகளை மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும் எல்லாரும் நிரப்புவீரா. 130 கோடிக்கும் ஏராளமான ஜனங்கள் ஆண்டவர் எங்கள் தேசத்தில் வசிக்கிறார்களே, இன்னும் உம்மை அறியாதபடி இருக்கிறார்களே, உம்மை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவர்களை சத்துருவானவன் அவர்களை மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார்.
செபிக்கிறோம், ஒருமனப்படுகிறோம். கர்த்தர் எங்கள் கரத்தில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமை மேற்கொள்ளையும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று கொடுத்த அந்த அதிகாரத்தின்படியே தேசத்துல இப்படிப்பட்ட கர்த்தரை அதிகார அறிவை அவர்கள் அடைய முடியாதபடிக்கு கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற சத்ருவின் கிரியைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஊழியக்காரர்கள் ஒருமனப்பட்டு இந்த காலவெல்ல அழித்து போடுகிறோம். தேசத்தில எல்லா விக்கிரகத்தின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். விக்கிரகத்தின் ஆள் ஏவப்பட்டு பிசாசின் வல்லமையினால் ஏவப்பட்டு தேசத்தில் நடக்கிறதான வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், பலாத்காரங்கள், ஆண்டவரே களவு, ஆண்டவரே லஞ்சம், லாவணியம், ஊழியர், இப்படிப்பட்ட காரியங்களை இயேசுவின் நாமத்தில் எங்க தேசத்தை விட்டு அகன்று போகட்டும். தேசத்தில் இருக்கிற சாபத்தை கர்த்தர் நீக்கி போடுங்க அப்பா. வழி வழியா ஆண்டவரை தொடர்ந்து வருகிற எல்லா சாபமான நோய்களை எங்க தேசத்தை விட்டு அகற்று போடுவீராக. விசேஷம் அந்த நாட்களில் ஆண்டவரே கொள்ளை நோயை நீர் அனுமதித்து இருக்கிறேன். இந்தியாவுல மாத்திரமல்ல உலக நாடுகள் முழுவதும் அனுமதித்து இருக்கிறீர். நீர் சொன்னீர் என் வருகைக்கு அடையாளமானது, என் வருகைக்கு அடையாளமானது பஞ்சம் வரும், பூமி அரிச்சு வரும், கொள்ளை நோய் வரும். ஆண்டவர் வரும் சொன்னா வரும். இதற்கு பின்பதாக ஆண்டவர் வர போகிறார். அவர் வருகை இருக்க போகிறது. அதற்கு ஆயத்தப்படுத்ததான் இந்த கொள்ளை நோய் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக ஆண்டவர் இந்த கொள்ளை நோயில ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்வார்களாக, தேசங்கள் உம்மை அறிந்து கொள்வதாக, உலக நாடுகளின் தலைவர்கள் அறிந்து கொள்வார்களாக. உம்மை அறிகிற அறிவினால இந்த பூமியை நிரப்புவீராக. வருகைக்கு இந்த பூமி ஆயத்தமாகட்டும். பெரிய எழுப்புதல் எங்க தேசத்தில் உண்டாகும்படியாக ஊழியக்காரர்களாக ஆண்டவரே தேசத்தின் ஒரு சின்ன புள்ளியா இருக்கிற இந்த கூண்டுவாஞ்சேரி பகுதியிலிருந்து நோக்கி கூப்பிடுகிறேன். ஜெபத்தை கேட்டு செய்ய போகிறதற்காக ஆசீர்வதித்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் ஜெபத்தை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரியான நேரத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். பரிசுத்தவான்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக 3 காரியத்துக்காக நாம் செபிக்க போகிறோம். இந்த கொடுக்கப்பட்ட நேரம் 5 நிமிடம் தான். முதலாவது நம்ம எல்லா ஊழியக்காரர்களையும் கர்த்தர் நம்முடைய அபிஷேகத்தில் நிரப்பி இந்த கடைசி கால அற்புத அதிசயங்களோடு கூட நம்மை நடத்தணும். குடும்பத்தையும் மனைவி பிள்ளைகளையும் கர்த்தர் நேர்த்தியாய் அவர்களாக நமக்கும் நம்மால் அவர்களுக்கு தொல்லை வராதபடிக்கு சமாதானத்தின் பாதையிலே அந்த குடும்பம் நேர்த்தியா இருந்ததான். ஏசாயா சொல்றாரு, நானும் தேவரீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களா அதிசயங்களா இருக்கிறான்னு சொல்லி அப்படிப்பட்ட உன்னதமான உத்தம ஆசீர்வாதத்தோடு சபையை நடத்தவும் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 17 ஜெபிக்கும் போது, நான் இவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் உலகத்திலிருந்து காப்பாற்றப்படவும் இவர்கள் மூலமாய் சத்தியத்தை கேட்கிறவர்களும் பாதுகாக்கப்பட நான் வேண்டிக் கொள்கிறேன் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நம் மூலமாய் ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் மூலமாய் தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள் ஆகிய 5 விதமான ஊழியம் செய்கிற நம்முடைய பரிசுத்தவான்கள் மூலமாய் வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், திருச்சபையாரும், விசுவாச மக்களும் அவர்கள் பாதுகாக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட, இந்த உலகத்தின் அசுத்தங்களும் ஒன்றும் மேற்கொள்ளாதபடி கர்த்தரை பாதுகாக்கப்பட நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். விசேஷ விதமாய் இந்த ஐக்கியம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஐக்கியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க ஒரு சந்தா இல்லாம எந்த ஐக்கியம் நடைபெறவே இல்லை. நான் இந்த ஐக்கியத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு நாள் நடத்தினாங்க எனக்கு தெரியாது. அவங்க சொல்ற 10 வருஷம் 15 வருஷமா சொல்லிருக்காரு ஐயா தலைவர். ஆகினால சந்தா இல்லாம இந்த ஐக்கியம் நடக்குதுன்னா அது கர்த்தருடைய அனுகிரகம். அதோடு கூட மாத்திரமல்ல, இந்த கொரோனா காலத்துல எவ்வளவு உதாரணமான நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் பாதுகாக்கப்படணும், போஷிக்கப்படணும், அவர்கள் ஆத்மா சோர்ந்து போகாதபடிக்கு பாதுகாக்கப்படும் சொல்லிட்டு அவர் எவ்வளவு பிரயாசம் எடுத்து நம்மளால இயன்றதெல்லாம் செய்திருக்கிறார். நிச்சயமா அந்த ஐக்கியத்துல பங்கெடுத்த அத்தனை பேர் அவருடைய நன்மை அறிஞ்சிருப்பீங்க, புசித்திருப்பீங்க. ஆகினால இந்த ஐக்கியம் தொடர்ந்து நடைபெறணும். கர்த்தர் அந்த தலைவருக்கு, மனித செய்யாவளுக்கும், அவருடைய கடன்களை பலப்படுத்துற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் அவருடைய வேண்டுதலை கேட்டு உதவி செய்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படணும்.
அதற்காக நாம் செபிக்க கடனாளிகளா இருக்கிறோம். நாங்க ஷார்ட்டா சொல்லிட்டேன், தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்க செபிங்க. நான் தொடர்ந்து செபிக்கிறேன். ஏன்னு சொன்னாக்கா இப்படிப்பட்ட காரியத்தை செய்வது ரொம்ப ரேரான ஒரு காரியம் தான். ஆகையினால உபதேசம் சொல்றான், நான் எசபேலுக்கு பயந்து எல்லா ஊழியக்காரர்கள் கொல்லப்படும் போது நான் அவர்களை பாதுகாத்து அவர்களை போஷித்து வந்தேன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு உபதியா போல ஒரு மனிதசையா கொடுத்திருக்காங்க. அவர் குடும்பத்திற்காக ஊழியத்திற்காக மாத்திரமல்ல, அவர் செய்யற எல்லா காரியங்களும் கர்த்தர் அனுகூலமான வழியில திறந்து வழி நடத்தணும். அதுக்கு நாம் கர்த்தரை சோதரிப்போம். 3 காரியங்களை கடியன் செபிக்கிறேன். நீங்கள் 3 காரியங்கள் உங்களுக்கு எல்லாம் எது யாவப்படுதோ நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி கரங்களை உயர்த்தி இதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி பரிசுத்த சபையும் குடும்பமும் பரிசுத்தமா இருக்கணும். நம்மால் கேட்கப்படுகிற வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்படணும், பரிசுத்தமா இருக்கணும். இந்த ஊழியம், இந்த ஐக்கியம் மென்மேலும் வளர்ந்த அநேக மக்களுக்கு, அநேக ஏழை எளிய ஊழியக்காரர்களுக்கு ஆதரவாகவும் ஜெபத்திலும் பொருளாதாரத்திலும் மற்ற எல்லா விதத்திலும் ஒரு ஆதரவுகளாய் ஆலோசனை கொடுக்கிறதாய் எந்தெந்த காரியத்தில் உதவி தேவைப்படுதோ அத்தனையும் இது செய்கிற ஒரு நல்ல ஒரு ஐக்கியமாய் கர்த்தர் வளர்த்தெடுக்கணும். அதற்காக நீங்கள் செபிங்கள், நானும் செபிக்கிறேன். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேலைக்காக நன்றி சொல்கிறோம். முதலாவது கர்த்தாவே, இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அவர் ஊழியத்தை கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய மனைவி பிள்ளைகளை கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த கடைசி காலங்களில் கர்த்தர் தாமே ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் போதகர்களையும் மேய்ப்பர்களையும் அப்போஸ்தலர்களையும் சுவிசேஷகர்களையும் கர்த்தாவே கர்த்தர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து கர்த்தாவே உலகத்தில் உண்டாகிற எல்லா விதமான நெருக்கடிகளுக்கும் ஆபத்துகளுக்கும் அரசியல்வாதிகளுடைய பயமுறுத்தல்களுக்கும் கர்த்தர் விலக்கி காத்து கர்த்தாவே அந்த பகுதியிலே கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் பலத்த அற்புதமாய் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமையோடும் தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் அவனை ஆசீர்வதித்து அபிஷேகித்து வல்லமையை பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். அவள் கொடுத்த நல்ல வாழ்க்கை துணைவிக்காக, அவருடைய கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக, எல்லா சூழ்நிலையிலும் எந்த சமயத்திலும் ஊழியத்திற்கும் கர்த்தாவே சபைக்கும் சமுதாயத்திற்கும் கர்த்தாவே ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் கர்த்தாவே அற்புதத்தின் பாத்திரமாய் அநேகருக்கு நன்மை செய்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் தொண்டு நிறுவனங்களாய் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். இவர்கள் மூலமாய் கேள்விப்படுகிற சபை மூலமாய் கேள்விப்படுகிற அறிவிக்கிற ஒவ்வொரு சுவிசேஷ வசனமும் ஜீவ வார்த்தைகள் அந்த மக்கள் மத்தியில மிகுந்த பலத்தை கிரியைகளை நடப்பிக்கும்படியாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட, ரட்சிக்கப்பட, அவர்கள் குணமாக்கப்பட அந்த பகுதியிலே கர்த்தாவே கர்த்தருடைய அற்புதம் வெளிப்படத்தக்கதான அற்புதத்தின் பாத்திரமாக இருக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தாவே இந்த ஐக்கியத்தை உடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த போதகர் ஐக்கியத்தை உடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். தோல் கொடுக்கிற பரிசுத்தவான்களுடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். இதை முன்னெடுத்து செய்கிற கர்த்தாவே கர்த்தாவே ஊழியக்காரனாகிய ரெவரண்ட் மரிதாஸ் ஐயாவுடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவரை ஆசீர்வதிக்கும்படியாக கூட செபிக்கிறோம். அவர் ஆலோசனை நிறைவேற்றும்படியாக கூட செபிக்கிறோம். அவர் வாஞ்சை விருப்பம் நிறைவேற்றும்படியாக கூட செபிக்கிறோம். தோல் கொடுக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களை, உதவி செய்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களை, அரசியல்வாதிகளை, தொழிலதிபர்களை, வியாபாரிகளை ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும்படியாக கூட செபிக்கிறோம். இன்னும் அநேகருக்கு, இன்னும் அநேக ஏழை எளிய ஊழியக்காரர்களுக்கு, திருச்சபைகளுக்கு கர்த்தாவே இந்த பகுதியில் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் சுற்றி இருக்க எல்லா கிராமங்களிலும் நகரங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் ஆதரிக்கத்தக்கதாய் ஆலோசனை கொடுக்கத்தக்கதாய் எந்தெந்த விதத்தில் அவர்களுக்கு உதவிகள் தேவை இருக்கிறதோ ஜெப உதவியோ பொருள் உதவியோ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆலோசனை எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கத்தக்கதான கிருபைகளை, வேலனை, அபிஷேகத்தை, உத்தம ஆசீர்வாதத்தை, ஞானத்தை கர்த்தாவே நீ நடத்தி கொடுத்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, மீதியான நேரத்தினுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தாவே வார்த்தை பகிர்ந்துள்ள பரிசுத்தவான்களுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் என் தேவனுடைய அனுகூலமான வழிகளை திறக்கப்பட பரிசுத்தவான்களை ஆளுகை செய்ய கர்த்தாவே ஒவ்வொரு இந்த கடைசி நாட்களிலே இப்படி வார்த்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு சுடர் விடுகிற தீபங்களை போல தேசத்திலே பற்றி பிடிக்க என் தேவன் பலத்த காரியங்களை நடப்பிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திகளும் தொடர்ந்து தேவ பிரசன்னம் நிரப்பி பரிசுத்தவான் வல்லமையாய் கிரியை நடப்பிக்கும்படியாக செபிக்கிறோம். துதி கன மகிமை தேவரீர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பும் செமைகளும் பலவத்தின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினால கரங்களை தட்டி எல்லாரும் அமருவோம். இந்த நாட்கள்ல நம்ம மத்தியில அருமையான அண்ணன் எட்வர்ட் அண்ணா வந்திருக்கிறாங்க. மகிழ்ச்சியான ஒரு தருணம். அந்த பயங்கத்தின் மூலமா இவர்களை கனப்படுத்த போகிறோம். நம்ம மத்தியில பிலிப்பையா முன்னாடி வாங்க. நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க போறோம். தேவனுடைய வார்த்தைக்காய் நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான பாஸ்டர் ஸ்டீபன் அவர்கள் ஜெபிப்பார். Thank you.
தகப்பனே, நன்மையான நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறோம். இந்த வருஷத்துடைய கடைசி நாட்களில் ஆண்டவரே உடைய பணியில் ஊழியம் செய்கிற தாசனாய் ஒன்று சேர்ந்து நாமத்தை மேம்படுத்திக் கொண்ட பெருமைகளுக்காக தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, ஊழியம் செய்கிற எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை மிகவும் அவசியம். ஆண்டவரே, இன்றைக்கு அந்த வார்த்தையை பெற்று நாட்டை கர்த்தர் பலப்படுத்தி ஆண்டவரே அந்த வார்த்தை எங்களுக்கு புரோஜமாய் கர்த்தர் மாற்றப்படியாக அந்த வார்த்தையானது ஆண்டுக்கும் சில வருடங்களில் அந்த வார்த்தையை பலப்படுத்தும் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு சிவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த எண்ணத்தை கர்த்தர் மறுபடியாக ஜெபிக்கிறோம். அப்படி செய்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்கிறார். இயேசு நாமத்தில் நல்ல அல்லேலூயா. ஆமென். இந்த அருமையான எட்வர்ட் அவர்களை அருமையான நம்மளுடைய பிடிப்பையா முன்பதாக வந்து அவர்களை கனப்படுத்துவாங்க. பாஸ்டர் பீட்டர் குணேசன் முன்னாடி வாங்க. நம்ம பாஸ்டர்ஸ் கொஞ்சம் முன்னாடி வந்துங்க. அவரை நம்ம கனப்படுத்துவோம். கர்த்தரால பயன்படுத்துகிற ஒரு தேவ மனிதர். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, தேங்க்யூ அண்ணன். அதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ரவி டேனியல் ஐயா முன்னாடி வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஒரு வார்த்தை அவரை மாத்திரம் நான் சொல்லி நான் கடன் செல்லும்படியா வாஞ்சுக்கிறேன். அவங்க எங்களுடைய டயசிஸ்ல அவங்க இருக்கிறாங்க. கடந்த நாட்களில் ஒரு பெரிய பைபாஸ் ஆபரேஷன் நடைபெற்று கர்த்தருடைய கிருபையினால இன்றைக்கு பரவாயில்ல சுகத்தோடும் பலத்தோடும் கர்த்தர் கொண்டு வந்து இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனாமத்தை மகிமைப்படுத்துவோம். அது மாத்திரம் இல்ல, நம்ம இதுல இருக்க அருமையான பாஸ்டர் கடம்பூர் சாமியில் அவங்களும் இன்னைக்கு சுகத்தோட பலத்தோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். இம்மட்டமாய் கர்த்தர் தேவ பிள்ளைகளை நடத்தி கொண்டு வருகிறார். இனியும் கர்த்தர் நடத்துவார். அருமையான ரவி டேனியல் ஐயாவுக்காய் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காய் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்வதில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஓகே, தொடர்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மத்துல அண்ணன கரங்களை தட்டி அன்போடு வரவேற்போம். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் அதோடு அணைத்து கொண்டீரே. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் அதோடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா?
உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறிய வேளையில் எல்லாம் தகப்பன் போல் சுமந்து சென்றீரே. நான் தடுமாறிய நேரங்கள் எல்லாம் தகப்பன் போல் சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உங்க உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், உங்க உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையும் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. டாடி சுமந்ததை நாங்கள் மறப்போமோ, எங்களை சுமந்ததை நாங்கள் மறப்போமோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உங்க தோளில் சுமந்ததை நாங்கள் மறப்போமோ, எங்களை சுமந்ததை நாங்கள் மறப்போமோ, எங்களை சுமந்ததை நாங்கள் மறப்போமோ. அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம், அன்பின் இயேசுவே தோத்திரம், அன்பின் ஆவியானவரே தோத்திரம். உண்மையாகவே தகப்பனே, இந்த ஆண்டிலே எங்களை தாங்கினீர் அப்பா, எங்களை சுமந்தீர் ஆண்டவரே, எங்களை தப்புவித்தீர் ஆண்டவரே, இன்னும் ஜீவனை தந்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் என்ன கைமாறு செய்வோம் என்று ஆண்டவரே புரியவில்லை அப்பா. ஆண்டவரே, எங்களால் என்ற துதி ஸ்தோத்திர பலிகளை உமக்கு நாங்கள் ஆண்டவரே வெகு தாழ்மையாய் செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும், எங்களோடு பேசும், நீர் பேசும், நீர் மகிமைப்படுவீராக, நீர் வெளிப்படுவீராக. அடியேன் மறைந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம், ஆனா ஒரு பக்கம் ரொம்ப பயம் எனக்கு. விசுவாசி கிட்ட பேச்சு வந்துடலாம், எல்லாருமே நீங்க தேவ மனிதர்களா இருக்கிறதுனால அண்ணன் சொன்ன உடனே சந்தோஷமா ஏத்துக்கினேன். இன்ன வரைக்கும் பயப்படுது எனக்கு தான் தெரியும், ஆவியானவருக்கு தெரியும். நான் முகஸ்துதிக்காக சொல்லல. எனக்கு 49 வயது முடிந்தது. என்னிலும் மூத்தவர்களை சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி பாதங்களை தொட்டு நான் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னிலும் இளைய என் அன்பு தம்பிமார்களையும் நீங்களும் போதகராக இருக்கிற அப்படினால் உங்களையும் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி பாதங்களை தொட்டு நான் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா பைபிள் சொல்லுது, சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானது. அல்லேலூயா, ஆமென். உங்களை பணிந்து குனிந்து உங்களுக்கு முன்னால முழங்கால் படிக்கிறதுக்கு ஆசீர்வாதம். நீ என்ன நான் பார்க்காத ஆளான்னு நின்னானா அவனுக்கு நிச்சயம் ஆசீர்வாதம் நிச்சயமா கிடையாது. நான் போற சபையில என்ன இன்னொரு கூப்பிட்டாலும் கூப்பிடலாம் பரவாயில்லன்னு சொல்லி அங்க இருக்கிற ஊழியக்காரருடைய காரியங்களை சொல்லிவிட்டு வருவது எனக்கு வழக்கம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக அழைத்து வந்த பரிசுத்தாவிற்கு பலகோடி ஸ்தோத்திரங்கள். என்னை அன்போடு கூட தொடர்ந்து உங்கள் மத்தியிலே அழைக்கிற மிகுந்த கனத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் அவர்களுக்கு, அக்காவுக்கும் பிள்ளைக்கும் நன்றி பாட்டுகிறேன். அவரோடு கூட இந்த ஊழியத்துல முதன்மையான இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்துல பணிவோடு கூட நான் ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். ஆமென். வார்த்தையா வர மாட்டேன், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
ஏன்னா வாழ்த்த முடியாது, வாழ்த்த வயதில்லை. அல்லேலூயா. ஆனாலும் ஜெபத்திலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த வசனங்களை பரிசுத்தாவின் துணையோடு கூட, ஆனா 40 நிமிஷம் சொன்னாங்க, நான் 30 நிமிஷத்துல முடிச்சிருவேன். அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. அல்லேலூயா. ஆமா, நீங்க அனுமதிச்சா 5 நிமிஷம் 10 நிமிஷம் நான் மேல போவேன். ஆமென். அல்லேலூயா. நீங்க பார்க்காத பைபிளை நான் சொல்ல போறது கிடையாது. நீங்க படிக்காத தியானிக்காத பைபிள் நான் சொல்ல போறது கிடையாது. நீங்க பிரசங்கிக்காத பைபிள் நான் சொல்ல போறதே கிடையாது. என்னதான் விருந்துக்கு போனாலும் சாப்பிட்ட அதே மட்டன் தான், ஏற்கனவே சாப்பிட்ட அதே சிக்கன் தான், அதே ஃபிஷ் தான். அதை தான் உங்க மத்தியில மீண்டும் உங்களுக்கு தெரிஞ்சதை மறுபடியும் சும்மா ஒரு லைன் அதை சொல்லிட்டு உங்களோட சேர்ந்து நான் செபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, உண்மையாகவே நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், தேவ மனிதர்கள். ஏன்னா போதகர் ஊழியம் சாதாரண ஊழியம் கிடையாது. வெளியேக்கிறவன் 1000 பேசுவான், சபையில இருக்கிறவன் 1000 பேசுவான். இல்ல என்னமோ நமக்கு வானத்துல இருந்து டெய்லி எல்லா பலகனையும் திறந்து கொட்டின்னு இருக்கிறாம அவன் பேசுவான். நம்ம படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும். நம்ம வீட்டுல இருக்கிற வறுமை நமக்கு தான் தெரியும். எத்தனை முறை பெட்ரோல் இல்லாம பைக் வயல இருந்து தள்ளி போந்து நமக்கு தான் தெரியும். ஆனா நம்ம வெள்ளை சட்டை போடுறதுனால இருக்கிறதே நம்ம துவைச்சு சுத்தமா வச்சுக்கிறோம். ஏன்னா அப்படி இருக்கணும், ஆள் பாதி ஆடை பாதி. ஆனா பாக்குறவங்க கண்ணுக்கு அது பொறுக்கல. 500 ரூபாய் காணை கொடுத்துட்டு அது ரொம்ப 10 பேர் சொல்லி கிடப்பான், முட்டாள் அவன். அல்லேலூயா. ஆமென். ஆமா, அதாவது ஆதிகால திருச்சபையின் அனுபவம் என்றைக்கு வருதோ இந்தியாவில், அன்றைக்கு இந்தியாவில் எழுப்புது அதிகமாக இருக்கும். அதிகால அனுபவம் என்ன உங்களுக்கு தெரியும்? நிலங்களை வித்து பாதத்துல கொண்டாந்து வச்சான். திருட்டு பசங்க நிலத்தை வித்து 10% கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. இப்போ இது மூஞ்சிலாம் நம்ம சபையில உட்கார்ந்து இருக்குது. இதுக்கு நம்ம முழங்கால் பண்ணிட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றது? நம்ம கஷ்டத்தை நம்மளோட தான் பகிர்ந்து கொள்ள முடியும். அது சொன்னாலும் புரிஞ்சாது, புரிஞ்சாலும் புரிஞ்சாம இருக்காது. அது காலையில ஒரு போன், போன வாரம் தான் போய் இந்த அரும்பாக்கம் அட்வென்ட் சர்ச்சுக்கு. அந்த ஐயா எதுவும் சொல்லல, ஆனா அந்த ஐயா அங்க கஷ்டப்படுறாருன்னு ஆவியனை வெளிப்படுத்தினாரு. நான் சொல்லிட்டே வந்துட்டேன், சபையார் ஊழியர் உங்களை நம்பி வந்திருக்கிறாங்க, நீங்க அவங்கள போஷிக்கணும், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தேன். காலையில அங்க இருந்து ஒரு போன், அது அட்வென்ட் சர்ச் கமிட்டி மெம்பர் 6 பேர்ல 2 பேர் கிறிஸ்துமஸ் கிஃப்ட் தரலான்றாங்களாம், 4 பேர் வானான்றான். இவனா கமிட்டில வந்துக்கணும். எங்க பார்த்தாலும் பாருங்க, இந்த ஜெபிக்காதது. நம்ம எல்லாம் தப்பிச்சோம், நீங்க எல்லாம் தப்பிச்சீங்க இண்டிபெண்டா இருக்கிறதுனால. நீங்க எல்லாம் நிர்வாகத்துக்குள்ள போயிருந்தீங்க, டினாமினேஷன்ல இந்த சட்டை கூட நமக்கு இருந்திருக்காது. அல்லேலூயா. அதனால நீங்கள் அவர்களை பார்க்கிலும் நீங்கள் பாக்கியசாலிகள். அல்லேலூயா. ஆமா, நான் தாராளமா சொல்லுவேன், டினாமினேஷன் பாஸ்டரை விட நம்மளாம் கொடி கட்டி பறக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். என்ன பிசாசு நமக்கு பணத்துல கை வச்சிருந்தான், அவ்வளவுதான். வேற எல்லாம் கை வைக்க முடியும் அவனால? அந்த நான்சென்ஸால வேற எதை கை வைக்க முடியும்? என் அன்பு தேவச்சனமே, ஆனாலும் கர்த்தர் அடிக்கடி நான் என்னையே தேற்றுக்கொள்வேன். நிறைய காரியங்களுக்காக நானும் பல ஆண்டுகள் ஜெபித்துக் கொண்டு வருகிறேன். ஆனா ஆண்டவர் அப்பொழுதெல்லாம் ஆதியாகமம் 24:1 தான் காட்டுவார். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான், சகல காரியத்தில் ஆசீர்வதித்தான். பாருங்க, அதற்கு ஒரு நாளை தேவன் வைத்திருக்கிறார். அது ஒரு முதிர்ச்சி தேவை. அல்லேலூயா. நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும், என்ன ஆசைப்பட்டாலும், என்ன ஓடினாலும், அந்த முதிர்ச்சி வரும்போது சகல காரியத்தில் ஆசீர்வாதம். நீங்கள் விதைக்கிறீர்கள், விளைச்சலை பார்ப்பீர்கள், உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள், உங்கள் சந்ததிகள் இருக்கும். அல்லேலூயா. எனக்கு தேவஜனமே, உற்சாகமா இருங்க, சந்தோஷமா இருங்க. நம்மளை உற்சாகப்படுத்த எந்த கொம்பனும் பஸ் ஏறி வர மாட்டான். அல்லேலூயா. ஆமா, பளிச்சுன்னு ஒரு சட்டை போட்டா இந்த எல்லாரும் போடுவாரு. பாவி, சட்டை கூட வர போடக்கூடாது. என் அன்பு தேவச்சனமே, இப்படிப்பட்ட ஒரு நன்றி இல்லாத, நன்றி விசுவாசம் இல்லாத விசுவாசிகளோடு கூட பயணிக்க வேண்டிய நிர்பந்தத்துல மாட்டின்னு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, ஆனா அன்றைக்கு பேதுரு மேல இருந்த அபிஷேகம் இன்றைக்கு நம்ம மேல இறங்கினா கொஞ்சம் விசுவாசிங்க பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். காணிக்கை வஞ்சித்தான் அனனியா சப்பீரால், ஒரே வார்த்தை காலி 2 பேரும். அல்லேலூயா. ஆமா, நம்ம அதை பிரசங்கம் பண்ண எங்க இது கேக்குது?
அது அந்த காலம் போது. என் அன்பு தேவ ஜனமே, பின்மாறி மீண்டும் வரப்போகிறது. அந்த நாளிலே சபைகள் ஆட போகிறது, சபை விசுவாசிகள் அதிர போகிறார்கள். உங்களுக்குரிய கணத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டார், நான் எங்க இருக்கிறாங்க என் ஊழியக்காரன் இருப்பான். எனக்கு ஒரு ஊழியம் பண்ணா பிதாவை கொண்டு கனப்படுத்துவேன். அவருக்கே கொஞ்சம் சந்தேகம் ஆண்டவருக்கு, நான் பண்ணா நிறைவா இருக்காது, என் பிள்ளைகளுக்கு நான் கம்மியா பண்ற கூடாது. ஏன்னா பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்ற வந்தாரு, அவர் சித்தத்தை நாம் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். அவர் பொறுப்பு நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீடர் நம்ம. இப்ப அண்ணா அழகா சொன்னாரு பாஸ்டர் மரியதாஸ் ஐயாவை பற்றி. உண்மையாகவே சொல்லுகிறேன், என்னை அழைத்ததுக்காக நான் சொல்லல, இந்த ரிஸ்க் எல்லாம் நிறைய பேர் எடுக்கிறது கிடையாது. நாங்க கூட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக கேம்போட பகுதியில் காஸ்பல் மெலோடியஸ் ஆர்கெஸ்ட்ரா ஒரு டீம் வச்சுட்டு இருந்தோம். தொடர்ந்து 7 வருஷம் ஒவ்வொரு ஆண்டும் 200 பிள்ளைகளுக்கு, அதாவது சிறுமொழி பாதிக்கப்பட்டவர்கள், அனாதை பிள்ளைகள், இவளெல்லாம் வர வச்சு அவங்க 2 மணி நேரம் ப்ரோக்ராம் வச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரியாணி கொடுத்து ட்ரெஸ் கொடுத்து இதெல்லாம் பண்ணுவோம். கடைசியில எல்லாரும் பரிகசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு என்னதான் பணம் வருது இவங்களுக்கு, இதுல நாங்க என்ன பண்றது? எங்க சொந்த காசை போட்டு டீமுக்கு எல்லாரும் சஃபாரி தைக்கிறது, ட்ரெஸ் தைக்கிறது, இப்ப கமிஷன் அடிக்கிறானுங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை சாதாரண ஆள் சொல்ல, பெரிய ஊழியக்காரெல்லாம் சொல்லவே நாங்க அந்த ஊழியத்தை விட்டுட்டோம். ஆனா மரியதாஸ் ஐயா அவர்கள், உண்மையாகவே சொல்லுகிறேன், என்னோட கூட சில நேரங்களில் அண்ணன் மனம் விட்டு பேசுவாரு. ஆனா இது வரைக்கும் வாயத்திலிருந்து 1 ரூபா கூட கிடையாது கிடையாது. என் தேவை இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், இதெல்லாம் செய்யணும் பிரதர், இதெல்லாம் செய்யணும், ஆனா இதெல்லாம் செய்ய விரும்புறேன், ஜாம் பண்ணிங்க. இது வரைக்கும் 1 ரூபா கூட அவர் கேட்டது கிடையாது. அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, அவருக்காக நீங்கள் செபியுங்க. உங்களை நேசிக்கிற ஒரு ஆவிக்குரிய மனிதன், உங்களை நேசிக்கிற ஒரு ஆவிக்குரிய புருஷன், நீங்கள் அவருக்காக செபியுங்கள். நிச்சயமாகவே இந்த நாளிலே உங்களை வாழ்த்த எனக்கு வயதும் இல்லை, அனுபவம் இல்லை. நான் வணக்கத்தோடு உங்கள் மத்தியில் சில வசனங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11-12 வாசியுங்கள். பிலிப்பியர் 3:11-12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அல்லேலூயா. ஆமா, என் அன்பு தேவ புருஷர்களே, சகோதரிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்கள பத்தி நான் எதுவுமே சொல்லல. சகோதரிகள் இல்லாம சகோதரி சக்கரம் ஃப்ரீயா சுத்தவே சுத்தாது. அல்லேலூயா. அவங்க தான் அச்சாணி நமக்கு. அல்லேலூயா. அந்த அச்சாணி கொஞ்சம் லூசானாலும் சரி, டைட்டானாலும் சரி, சக்கரம் அது ஃப்ரீடமா சுத்தவே சுத்தாது. அச்சாணியை பத்திரமா பாத்துக்கணும். அல்லேலூயா. ஆமா, நான் தான் புருஷன், சந்தேகமே இல்லை, நம்ம தான் புருஷன். அல்லேலூயா. ஆனா நம்ம வச்சு சட்டம் இதெல்லாம் நமக்குள்ள இருக்காதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நீங்களாம் தரமான தேவ பிள்ளைகள். டினாமினேஷன்ங்கிறவனுக்கு சம்பளத்தை நம்பி ஊழியம் பண்றான், நம்ம எல்லாம் கர்த்தரை மட்டும் நம்பி ஊழியம் பண்ணிருக்கோம். அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், பெரிய பெரிய பாரம்பரிய சபையில் இருக்கிறவங்களை காட்டிலும் நீங்க எல்லாம் விசேஷமான தேவ மனிதர்கள், நீங்க எல்லாம் கிருபை பெற்றவர்கள், நீங்க தான் வரம் பெற்றவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, யாரோ தியாகின்றான், நீங்க தான் தியாகி. அல்லேலூயா. ஆமென். இருந்தாலும் இல்லனாலும் அதே மனரமியமா ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. அல்லேலூயா. வந்தாலும் வரலாலும் அல்லேலூயா அதே மனரமியமாவே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. வெகு சொற்ப நாட்களுக்குள்ள உங்க பேலன்ஸ், உங்க பேங்க் பேலன்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகும். கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ணுவார், கர்த்தரை இன்க்ரீஸ் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். அவர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர், கட்டாத வீட்டில் குடியிருக்க செய்கிறவர். ஆண்டவராகிய கர்த்தர் எதையும் தம் பிள்ளைகளுக்காக எப்படியும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று, முடிச்சிட்டேன், சக்சஸா முடிச்சிட்டேன் அப்படி நான் சொல்ல மாட்டேன். முற்றிலும் தேடினவனே டாப், அவர் டாப்பர், அவர் டாப் மேன். அவர் ஊழியத்துல
நமக்கு நல்லா தெரியும். 12 சீஷர்களுக்கு பிறகு தேவனால் தாமதமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர் 12 சீஷர்களிலே முதன்மையான பேதுருவையே தைரியமாய் கடிந்து கொண்ட பவுல். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு பெரிய 12 சீஷர்ல கர்த்தர் பேதுருக்கு முதலிடம் கொடுத்தார். ஆனா பேதுருவை காட்டிலும் பவுலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஏன்னா பவுல் அழைப்பு வேற. அல்லேலூயா. பவுல் செய்யாத ஊழியம் நமக்கு தெரியாம இல்ல, எல்லாம் நமக்கு தெரியும். எத்தனையோ முறை அவர் செத்து போயிட்டான்ற அளவுக்கு குற்றுவிரா போட்டாங்க, எப்போதோ தொடச்சிட்டு போவார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என் அன்பு தேவஜனமே, நான் அடைந்தாயிற்று, ஊழியத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னா மாறத்திட மாட்டேன். முற்றிலும் தேர்ந்தவானானேன், எல்லாம் எனக்கு தெரியும் சொல்ல மாட்டேன். இதற்காக பிடிக்கப்பட்டேன், அதை பிடித்துக் கொள்ள ஆசையாய் தொடங்குறேன். அந்த ஆசை டெய்லி அவருக்கு இருந்தது. அல்லேலூயா. ஈச் அண்ட் எவ்ரி டே. ஆண்டுகள் கடந்து போனாலும் வயதுகள் கடந்து போனாலும் பலவீனங்கள், தப்பா எடுக்காதீங்க, நம்மள அடி வாங்கினது கிடையாது, வீட்டுல வாங்குற அடி வேற, அதை நான் இதை சொல்லல. சுவிசேஷ நிமித்தமா நம்ம அந்த அளவுக்கு அடி வாங்கினது கிடையாது. ஆனா பவுல் வாங்காத அடி கிடையாது. இல்ல, குற்றுயிர் நிர்வாணம் நமக்கு தெரியும். 2 கொரிந்தியர் 3:11 வாசிக்கிறோம். இல்ல, அவருடைய லிஸ்ட் பயங்கரமான லிஸ்ட். நிர்வாணம், கப்பல் சேதம், சொந்த ஜனங்களால் சேதம், அந்நிய ஜனங்களால் சேதம். இல்ல, ஆனா அப்படிப்பட்ட பாடுகள் நம்ம இடத்துலயும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, நமக்கு வினையே சொந்த ஜனம் தான், நமக்கு வினையே கூட பிறந்தது தான், நமக்கு வினையே நம்ம பங்காளி தான், நமக்கு பெரிய வினையே சபையார் தான். அல்லேலூயா. ஆனாலும் நான் தரித்திருக்கிறேன். அந்த அடையாளங்கள் உங்கள் மீது இருக்கிறது. இயேசு வரும்போது அந்த அடையாளங்களை பார்த்து நாம பாட்டு பாடுறோம்ல, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். பல்லமா, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். வாரினால் அடிபட்ட முதுகை ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். நாம முத்தம் கொடுக்க ரெடியா இருக்கிறோம், ஆனா அவர் நம்முடைய காயங்களுக்கு முத்தம் கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்துல சோர்ந்து போறோம். இந்த லாக்டவுன்ல மாத சம்பளம் வாங்கினவங்களே திண்டாடி போயிட்டாங்க. மாத சம்பளம் வாங்கினவங்களே, உண்மையா சொல்லுகிறேன், நீங்கெல்லாம் கர்த்தரையே நம்பி இருக்கிறீங்கன்றதுக்கு நீங்க தான் சாட்சி. நமக்கு சாட்சி சொல்ல எவனும் வர வேண்டிய அவசியம் கிடையாது. நம் வீட்டார் நமக்கு சாட்சி, சபையார் நமக்கு சாட்சி, இந்த கூடுகை நமக்கு சாட்சி. என் அன்பு தேவஜனமே, சந்தோஷமாயிருங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், நம்மளை உற்சாகப்படுத்த யாரும் பஸ் ஏறி வர மாட்டாங்க. தாவீதை போல 1 சாமுவேல் 30:6 தாவீது எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள்ளே தன்னை தாவீது திடப்படுத்திக் கொண்டபடியினால் அவன் எழுந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டிப்பாய் திருப்பிக் கொள்ள தேவன் கிருபை செய்தார். ஆகவே ஒரு நாளும் காலையிலே நீங்கள் வழக்கமாய் செய்கிற ஜெபம், நீங்கள் வழக்கமாய் தியானிக்கிற தியானம், நீங்கள் வழக்கமாய் உபவாசிக்கிற ஒரு காரியங்கள், வழக்கமான ஊழியங்களை விட்டுவிட வேண்டாம். அல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. எதற்கு கவலைப்படாதீங்க, அழைத்தவர் உண்மை உள்ளவர் நடத்துவார். அல்லேலூயா. இது இல்ல அது இல்ல, டோன்ட் பி வரி. ஒண்ணும் எதுவும் நம்மை சேதப்படுத்தாது. பவுல் அழகா சொல்றாரு, ரோமர் 8:36-39 கொஞ்சம் வேகமா வாசிங்க ப்ளீஸ். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, சாபமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ. போதும் ஐயா. பாருங்க, 13 காரியங்கள அவர் சொல்றாரு. நம்ம அடிக்கடி பிரசங்கம் பண்ண ஒரு காரியங்கள் கடைசியா சொல்றாரு, எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காத நிச்சயித்து இருக்கிறேன். தீர்மானம் பண்ணிட்டார், டிசைட் பண்ணிட்டார். எதுவும் whatever may be, whether gain or loss, இல்ல அது எதுவும்
கிறிஸ்துவின் அன்பை மட்டும் பிரிப்பதற்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை. அதனால சக்சஸ்ஃபுல் லீடராக அவர் ஊழியத்தை நிறைவேற்றினார். அவர் டார்கெட், அவர் எய்ம், அவர் கோல், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறார். அதாவது கண்டினியூஸ் டென்ஸ். அவர் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் முடிக்கவே இல்லை அந்த இடத்துல. ஆமென். நான் ஸ்டாப் மினிஸ்ட்ரி. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, இன்னும் பவுல் தன் சொந்த கைகளினாலே வேலை செய்து அவர் பிழைத்து வேலை செய்தே அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, பவுல் சொல்லுகிறார், எதுவோ அது லாபமோ நஷ்டமோ, அது அன்போ அது அன்பில்லாத காரியமோ, நேசிக்கிற ஜனமோ வெறுக்கிற ஜனமோ, கூட இருக்கிறானோ பாதி விட்டுட்டு ஓடுறானோ, எதுவா இருந்தாலும் கிறிஸ்துவின் மேல் எனக்கு இருக்கிற அன்பை எதுவும், அல்லேலூயா, எதுவும் அந்த அன்பை கெடுக்க நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் தீர்க்கமாக ஒரு முடிவை எடுத்ததுனால அவர் சக்சஸ்ஃபுல் லீடராக அவர் தன்னுடைய ஊழியங்களை முடித்தார். பிலிப்பி 4:11-12 அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாமா? போதும் சிஸ்டர். பாருங்க, நமக்கு ஒரு சொல்றாரு, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி நான் மனரம்யமா இருப்பேன், எப்பவுமே ஹாப்பியா இருப்பேன். அல்லேலூயா. வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், பரிபூர்ணமா இருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்கவும் தெரியும், நிறைவா இருக்கவும் தெரியும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். அவர் அப்படிப்பட்ட பிரசங்கத்தை அவர் கேட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் அதிகமா ஆசீர்வாதமா பேசுற ஊழியக்காரர் தான் நிறைய பேர் விரும்புறாங்க. சில சபைகள் கூட போய் பாருங்களேன், நீங்க ஆசீர்வாதமா பிரசங்கம் பண்ணா உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்க அங்க வெட்டு ஒண்ணு துண்டு 2 பேசிட்டு வாங்க, அந்த ஊழியக்காரர் உங்களுக்கு கூட மாட்டார். ஏன்னா வர விசுவாசி நின்றுச்சுன்னா காணிக்க போயிடுங்க. அல்லேலூயா. ஆமா. ஆகவே ஆசீர்வாதங்களையே கேட்கிற விசுவாசிகள் மாத்திரமல்ல, என்னை மன்னியுங்கள், அநேக ஊழியக்காரர்களும் ஆசீர்வாதத்தை பற்றி தான் பேசவும் கேட்கவும் விரும்புகிறார்கள். ஆனால் பவுல் என்ன ஒரு அழகா சொன்னார். எப்படிப்பட்ட போதனை அவர் கேட்டார் தெரியுமா? எப்படிப்பட்ட போதனைய அவருக்கு போதிச்சாங்க தெரியுமா? எந்த நிலைமையிலும் மன ரம்பியும். அல்லேலூயா. எது இருந்தாலும் இல்லைனாலும் அவர் ஓட்டத்துல ஒரு ஆகவே அவருடைய எண்ணங்கள், அவருடைய ஆசைகள், அவருடைய தீர்மானங்கள் எல்லாரும் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் முடிக்க வேண்டும். அல்லேலூயா. எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதற்காக, அன்பு தேவ ஜனமே, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடைந்து முடிப்பதற்காக, அந்த டார்கெட்டை முடிப்பதற்காக. டிஸ்டர்பா இருக்கானா? இல்ல. சரி, வாழ்க்கையில அவர் ஒரு டார்கெட்டை வைத்திருந்தார். அல்லேலூயா. டார்கெட்ல, அந்த ட்ராக்ல அவர் சரியாய் பிரயாணம் செய்தார். ஆகவேதான் கடைசியாக அவரால் தைரியமாக சொல்ல முடிந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை அபிஷேகித்திருக்கிறார், உங்களுக்கு வரங்களை கொடுத்திருக்க. உங்களுக்கே தெரியாத சில வரம் உங்ககிட்ட செயல்பட்டு இருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஆமா, ஆமா. உங்களுக்குள்ள அநேக வரங்களை தேவன் கட்ட வைத்திருக்கிறார். நீங்க விசுவாசத்தோடு கூட தொடர்ந்து இம்மட்டும் நீங்க எப்படி ஓடி போனீர்களோ, ஓடி வந்தீர்களோ, ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களோ, தொடர்ந்து ஓடுங்கள். தேவனே உங்கள் பக்கத்தில் இருந்து பெரிய காரியங்கள் செய்ய தேவன் உங்களை பயன்படுத்துவாராக. கலாத்தியர் 2:20 வாசிக்கலாம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே
கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ. போதும் ஐயா. பவுல் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு எழுந்து பரவேறி போன பிறகுதான் பவுலை ஆண்டவராக கேட்டு தெரிந்து கொண்டார். ஆனா பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அல்லேலூயா. காரணம் ஏன் தெரியுமா? கலாத்தியர் 5:24 வாசிக்கலாம். கலாத்தியர் 5:24. நானும் இல்லன்னா கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அல்லேலூயா அதுதான் அவர் அறிஞ்சிட்டார். அதனால தைரியமா சொல்றாரு, நானோ கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன். வாழ்வது நான் அல்ல, பவுல் இப்ப வாழ. அல்லேலூயா. ஏன்னா பவுல் வாழ்ந்தா அவர் மேல கையை வச்சவன வெட்டிட்டு இருப்பார். பவுல் வாழ்ந்திருந்தா அவர் அடிச்சவன கண்ணந்தனமா அடிச்சு அனுப்பிட்டு இருப்பார். பவுல் வாழ. என்றைக்கு கர்த்தர் அவரை ரட்சித்தாரோ, என்றைக்கு அவரை தெரிந்து கொண்டாரோ, என்றைக்கு அவர் முழுகி ஞானஸ்தானம் எடுத்தார், அன்றைக்கு பவுல் மரித்து விட்டார். சவுல் மரித்து விட்டார். அல்லேலூயா. மன்னிக்கிறோம், சவுல் மரித்து விட்டார். ஆனாலும் பவுலான பிறகும் அவர் சொல்றாரு, வாழது பவுல் அல்ல, நான் இல்ல, கிறிஸ்துவே எனக்குள் என்னை அழைத்தவர், என்னை அபிஷேகித்தவர், என்னை தெரிந்து கொண்டவர், என்னை முத்திரித்தவர் எனக்குள்ளே வாழ்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, தேவ புருஷர்களே, சாதிபதிகளே, தளபதிகளே, கர்த்தருக்காக நீங்கள் இன்னும் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று ஆவியானவர் அதிகமாய் விரும்புகிறார். இந்த கூடுகை உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக தான், உங்க ஊழியர்களை உற்சாகப்படுத்துவதற்காக தான், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை உற்சாகப்படுத்துவதற்காக தான் அண்ணன் மரியதாஸ் அவர்களை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த லாக்டவுன்ல நீங்க எழுப்பி விட்டா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பல மணி நேரம் தேவை உங்க அனுபவங்களை ஷேர் பண்றது. எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே கேட்டிருப்பீர்கள். அதாவது பவுல் தனக்கு இருந்த டார்கெட்ல அவர் கடுகு அளவு கூட அவர் வழி ட்ராக் மாறவே இல்லை. அல்லேலூயா. அதனால இதெல்லாம் வசனங்களையும் பவுல் அழகாய் சொல்லுகிறார். எந்த நிலைமையிலும் மனரம்யம். அவருடைய டார்கெட் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதான் என் டார்கெட். அல்லேலூயா. ரோமர் வாசிக்கிறோம், எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிடிக்காது. ஏன்னா என் டார்கெட் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக. வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே வாழ்கிறார். ஏன்னா என் டார்கெட் அவர்தான். அல்லேலூயா. என் டார்கெட் அவர் அழைப்பு தான். என் டார்கெட் அவர் சுவிசேஷம். என் டார்கெட் அவருடைய ஊழியம். அல்லேலூயா. ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அல்லேலூயா. கதை சொல்ற உங்களுக்கு நான் கதை சொல்றதா இருக்கு. திருநெல்வேலிக்கு அல்வாவான்ற கதையா இருக்குது. ஆவின் பாலுக்கு பாலா, போதகர்களுக்கே போதகமா. ஆனாலும் நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்வதற்காக சில காரியங்களை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு ராஜா இருந்தா ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய பிறந்த நாளுக்கு அவர் ராஜா சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு பிளே பண்ணுவார். என்னன்னா நாட்டு மக்கள் ஏராளமான பேரை அரண்மனைக்கு வர வச்சிருவார். ஒரு பக்கம் ஃபுல்லா நாட்டு மக்கள் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பல ஆண்டுகளா ஜெயில இருக்கிறவங்களை வெளியே வர வைப்பார். சிறையில் இருக்கிறவங்களை ஒரு 20 அடி நீளம், 4 அடி அகலம், 20 அடி நீளத்துக்கு ஒரு முள் படுக்கையே அவர் போடுவார். ரெட் கார்பெட் இல்ல, முள் படுக்கை. நல்ல ஒரு 6 இன்ச் அந்த அங்கலம், 6 இன்ச் அங்கலத்துக்கு 4 அடி அகலம், 20 அடி நீளத்துக்கு அது கூர்மையான முள்ளு, பழைய துருபிடித்த ஆணிகள், அதுல உடைத்து
பல்வேறு விதமான பாட்டில் தூள்களை போட்டு வச்சிருவார். சைடுல ஒரு டேபிள் இருக்கும், டேபிள் மேல ஒரு பாத்திரம் தண்ணி இருக்கும். ராஜா சொல்லுவாரு, 2 வீரர்கள் பட்டாக்கத்தியோட கூட ரெடியா நிற்பாங்க. ராஜா சொல்லுவாராம், ரொம்ப நாள் ஆயுள் கைதியா இருக்கிற நீ விடுதலை பெற விரும்புறியா? விடுதலை பெற விரும்புறீனா இந்த பாத்திரத்துல ஃபுல்லா தண்ணி இருக்கும், தண்ணியை தான் எடுத்துக்கணும். 20 அடி இந்த முள்ளு படுக்கையில நடந்து வெளியே வந்துடணும். ஒரு டிராப் தண்ணி சிந்தினா கூட பின்னாடி இருக்க கத்தி எடுத்துட்டு வருவான். அவன் பாத்திரத்தையே பார்த்துட்டு இருப்பான், உன்னை கூட பார்க்க மாட்டான். டிராப் தண்ணி சிந்துச்சுன்னா அவன் கழுத்தை சீவிடுவான். விடுதலை பெற ஆசையா இருந்தா வான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் 2 பேர் 3 பேர் வருவாங்க, பாத்திரத்தில் தண்ணி எடுப்பாங்க, முள்ளு படுக்கையில நடப்பாங்க, தண்ணி சிந்தும், தலையை துண்டிச்சு ராஜாவுக்கு ஒரு விளையாட்டு. ராஜாவுக்கு சந்தோஷம். ஒவ்வொரு முறையும் இந்த காரியங்களை சிறையில் இருக்கிற கைதிகள்லாம் கேள்விப்படுவாங்களாம். ஒருத்தனுக்கு ஒரு வைராகி, எப்படினா விடுதலை பெற்றாக வேண்டும், எப்படியாகிலும் விடுதலை பெற்றாக வேண்டும் என்று சொல்லி வழக்கமாய் வருகிற அந்த பிறந்த நாள் ஒரு முறை வந்தது. அவன் வெளியே வந்தான், அவன் அப்ளிகேஷன் போட்டான், ராஜாவே அந்த பாத்திரத்தை நான் எடுத்துட்டு நான் நடக்கிறேன். ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், ராஜாவுக்கு ஒரு சிரிப்பு. ஏண்டா சாவ போற, ஆயுள் கைதியா இருந்தாலும் கொஞ்ச நாள் உயிர் வாழ போற. ராஜா வந்தாரு, ராஜா உட்கார்ந்தாரு. பெரிய மைதானம் முழுவதும் ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த கைதி 40 வயது மதிக்கக்கூடிய ஆயுள் கைதி வந்தாரு, பாத்திரத்தை கையில எடுத்தாரு, முதல் ஸ்டெப் எடுத்து வச்சாரு. அவ்வளவுதான். எல்லா கூர்மையான துருபிடித்த ஆணிகள், கூர்மையான முள்ளுகள், ஆணிகள், பாட்டில் தூள் காலை கிழிக்காடி விட்டது. ரத்தம் பீரிட்டு வருகிறது. ஒரு பக்கம் ஜனங்கள் வாழ்க வாழ்க வாழ்கன்னு கத்துறாங்க, ஒரு பக்கம் ஜனங்கள் ஒழிக ஒழிக ஒழிகன்னு கத்துறாங்க. பின்னால 2 பேர் கத்தி எடுத்துட்டு வரான், கழுத்துக்கு நேரம். அடுத்த அடி வைத்தார். தண்ணி சிந்தல. ஆண்டுடைய பிரதான கிருபையினால 20 அடியும் அவன் நடந்து அவர் கடந்து ஜெயிச்சு விட்டார். ராஜாவுக்கு சொல்ல முடியாத புரியாத ஒரு புதிரா போச்சு. அவனை அழைத்தார். காலில் இருக்கிற அந்த குத்தி கிழித்த முற்கள், ஆணிகள், பாட்டில் துகள்கள்லாம் பீத்து எடுத்த பிறகு நடக்க முடியாம நடந்து வரான். ராஜா கேட்கிறாரு, உன்னால எப்படி நடக்க முடிந்தது? உன்னால எப்படி இந்த காரியத்தை வெற்றி பெற முடிந்தது? நீ செத்து போவாய் என்று நான் சந்தோஷமா இருந்தேனே. அவன் சொன்னானா, ராஜா என் ஆசையெல்லாம் நான் விடுதலை பெறணும், என் டார்கெட் விடுதலை பெறணும். நீ போட்ட முள்ளு படுக்கையே நான் பார்க்கல, முள்ளு என்ன காலில் குத்துறத நான் கவனிக்கல, பின்னால வந்த பட்டாக்கத்திய நான் யோசிக்கல. என் பார்வையெல்லாம் அந்த பாத்திரத்துல தண்ணி மேலதான் இருந்தது. என் பார்வையெல்லாம் என் கையில கொடுக்கப்பட்ட பாத்திரத்துல இருந்த தண்ணி மேலதான் இருந்தது. என் கவனம், என் டார்கெட் எல்லாம் அந்த தண்ணி சிந்தக்கூடாது. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொண்டு. என் அன்பு கர்த்தருடைய சேனையின் படை தளபதிகளே, உங்களை அப்படி கூப்பிட்டுதான் கரெக்ட். யார் யாரே தளபதி இருக்கலாம். என் அன்பு தேவ ஜனமே, ஒரு நாள் வரும், விசுவாசிகள் கண்கள் திறக்கப்படும். ஒரு நாள் வரும், தேசத்தின் கண்கள் திறக்கப்படும். அந்த நாளிலே உங்கள் பாதங்கள் அழகாய் காணப்படுவதை உங்கள் சொந்த கண்கள் பார்க்கும். யோபு சொல்கிற, அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே பார்க்கும். அல்லேலூயா. அவர் காயங்களை முத்தமிட ஆசையாய் இருக்கிற நம்முடைய காயங்களை முத்தமிட அவர் ஓடி ஓடி வருவார். இளைய மகனுடைய கதையை அவர் தான் சொன்னார். எப்போது வருவான் எப்போது வருவான் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். தூரத்துல பார்த்துட்டார் தகப்பன். பையன் ஓடி வர, தகப்பன் தான் ஓடி போறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகைகளே, தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, தேவ ஊழியத்தின் சேனாபதிகளே, கர்த்தருடைய வருகைகளே, கர்த்தர் உங்களை பார்க்கும் பொழுது
நாம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஓடி வந்து கட்டி தழுவி முத்தமிட்டு முத்தரின் மோதிரத்தை கையிலே கத்து நமக்கு அளித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, போர்படை தளபதிகளே, நீங்க தொடர்ந்து தேவனுக்காக உங்களை அழைத்த அழைப்பு எல்லாருக்கும் ஒரே விதமான அழைப்பு கிடையாது. எல்லாருக்கும் ஒரே விதமான வரங்கள் கிருபைகள் கிடையாது. அவரவருக்கு என்ன வரமோ, அவரவருக்கு என்ன கிருபையோ. எலிசாவுக்கு எலியாவின் கையிலுக்கு தண்ணீர் வார்க்கிற வேலை அவ்வளவுதான். அல்லேலூயா. நான் இவ்வளவு நாள் ஊழியத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு மைக் கொடுக்க கூடாதா? எனக்கு ஒரு பிரசங்கிக்க வாய்ப்பு தரக்கூடாதா? விசுவாசிக்கின்ற ஆசை வந்துச்சு இப்பெல்லாம். அல்லேலூயா. ஆனா பவுல் சொல்றாரு, நான் முற்றிலும் தேறினேன் சொல்ல மாட்டேன், அடைந்தாயிற்று சொல்ல மாட்டேன். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் நான் தொடருகிறேன். இந்த அர்ப்பணிப்பும் இந்த தாழ்மையும் இந்த நற்குணமும் நம்முடைய இருதயத்தை விட்டு நீங்காமல் இருப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். கலாத்தியர் 6:14 வாசிக்கலாமா? கலாத்தியர் 6:14. மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக. போதும் சிஸ்டர், போதும் சிஸ்டர். அவருடைய மேன்மை பாராட்டுதல் எல்லாம் கர்த்தரை பற்றி தான். அல்லேலூயா. நான் பெரிய சபையை ஆரம்பிச்சுட்டேன், பெரிய சபையை கட்டிட்டேன், என் சபையில் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இத்தனை கிளை சபையை ஆரம்பிச்சேன் அப்படிலாம் பவுல் எதுவுமே சொல்லலை. வாயை திறந்தாவே ஆரம்பத்துல என்ன உற்சாகமா, என்ன அர்ப்பணிப்போடு, என்ன ஒரு வார்த்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தாரோ, இறுதி வரை அந்த வேகம் குறையல, அந்த வீரம் குறையல, அந்த ஆசை குறையல, அந்த அர்ப்பணிப்பு குறையல, அந்த துணிச்சல் குறையல. சொல்றாரு, நானோ சிலுவை குறித்து இல்லாமல் வேற ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன். வாயை திறந்தாவே அவர் வாயில வருவதெல்லாம் சிலுவை, சிலுவை என்றால் இயேசு, இயேசு என்றால் பாருங்கள். என் அன்பு தேவ போர்படை தளபதிகளே, ஆண்டவராகிய கர்த்தர் இப்படிப்பட்ட வைராக்கியத்தினால், இப்படிப்பட்ட கிருபையினாலே கர்த்தர் நம்மை ஆண்டு கொள்ளுவாரால். உண்மையாகவே 2020ஆம் ஆண்டு எல்லாரும் சொன்னாங்க, பாவம் யாருமே யோசிக்கல, லாக்டவுன் யாருமே யோசிக்கல. 2020 சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். எல்லாரும் சந்தோஷமா தான் எதிர்பார்த்தோம். உழைத்த ஒரு பெரிய அறுவடை இருக்கும்னு எதிர்பார்த்தோம். இவ்வளவு சரிவு வரும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்த்தோம். அல்லேலூயா. ஏதோ ஆசைப்பட்டு சிலது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தோம், எல்லாம் விற்க வேண்டிய சூழ்நிலை. அல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும். உங்கள் நிலைமைகள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய எண்ணங்கள், அங்கலாய்ப்பு, வேதனைகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். கூட இருக்கிற ஊழியக்காரர் கூட தெரியாது. என்னதான் உயிரை விட்டு பழகினாலும் சரி, நம்ம சொந்த காரியங்களை மற்றவர்களால் புரிந்து கொள்ளவே பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, பாலிய சிநேகிதர் சொல்லுவாங்க. வாய்ப்பே கிடையாது. நம்மை புரிந்து கொள்ள கர்த்தரை விட ஒரு மேன்மையான ஒரு கிருபை பெற்ற ஒரு தெய்வம் வேற யாருமே கிடையாது. ஆகவே யாரையும் நாம் நம்ப கூடாது. எல்லா படிகளையும் நீங்க தாண்டி வந்துட்டீங்க. அல்லேலூயா. இருக்கிற மூத்தவர்களை எழுப்பி விட்டா நீங்களா பல மணி நேரம் ஒரு சாட்சியே ஒரு பெரிய பிரசங்கமா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, நீங்க எல்லாத்தையும் தாண்டி வந்து விட்டீர்கள். ஆனாலும் பவுலை போல அதற்காக பிடிக்கப்பட்டேன். அல்லேலூயா. அதை பற்றிக்கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் செபித்து முடிக்க விரும்புகிறேன். கெய்ரோ, எகிப்து தேசத்துல கெய்ரோ என்றதான ஒரு பகுதி. எனக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக அரைக்கோவல் பத்திரிகை நான் அதை படித்தேன். அரைக்கோவல் பத்திரிகையை நான் படித்தேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக படித்தேன். கெய்ரோ பகுதியில, எகிப்தில கெய்ரோ என்றதான ஒரு பகுதி இருக்கிறது. ஒரு பெரிய சாலை, சாலைக்கு இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்லம் ஏரியா, வலது பக்கத்துல பார்த்தா கட்டிடமா எல்லாமே பில்டிங் ஏரியா. இந்த ஸ்லம் ஏரியால ஒரு பையன் இருந்தான்.
12 வயது மடிக்கக்கூடிய ஒரு பையன் இருந்தான். கொஞ்சம் கால் ஊனமான ஒரு பையன். அப்பா கிடையாது, அம்மா மட்டும். 8ஆம் வகுப்பு கிட்டத்தட்ட அவன் படிக்கிறான். 12 வயது இருக்கும், அவ்வளவுதான். அப்பா கிடையாது, அம்மா மட்டும். அம்மாவுக்கு கை கால் விழுந்த ஒரு சூழ்நிலை. காலையில அவன் சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. மதியமா ஸ்கூல்ல தர சாப்பாடு சாப்பிடுவான். அம்மாவுக்கு கொஞ்சம் அதை டிஃபன்ல எடுத்துட்டு வந்து ஈவினிங் அம்மா கொடுப்பான். அம்மாவுக்கு ஈவினிங் தான் சாப்பாடு. பிள்ளைக்காகிலும் மதிய சாப்பாடு. இரவு சாப்பாட்டுக்கு வேற வழி இல்லை. இந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் வந்து அழுக்கான கோழி பையை எடுத்துக்கிட்டு இந்த பில்டிங் ஏரியாவுக்கு போய் எல்லா குப்பை தொட்டிகளையும் அவன் தேடி அதில் இருக்கிறதான பிளாஸ்டிக் பொருட்கள், தேவையானது கைலாங்கடைக்கு போறதெல்லாம் எடுத்து அவன் கொண்டு போய் கைலாங்கடையில போட்டு அதுல வர 20 ரூபா 30 ரூபாய் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அரிசி வாங்கி அந்த பிள்ளையே அந்த 8வது படிக்கிற வயதுல சமைச்சு அம்மாவுக்கும் அவனுக்கு கஞ்சி தான். பல ஆண்டுகளா 2 பேருக்கு காலை உணவு கிடையாது, அம்மாவுக்கு மதிய உணவே கிடையாது. இரவு 2 பேருக்குமே கஞ்சி சாதம் தான். வழக்கமாக இவன் குப்பை தொட்டியை போய் பார்க்கும்போது ஒரு நாள் ஒரு பெரிய பில்டிங், ஒரு பெரிய வீடு, ஒரு 3 அடுக்கு மாடி வீட்டுக்கு பின்னால ஒரு குப்பை தொட்டி இருக்குது. அதுல அவன் கிளறி பார்க்கும்போது ஒரு கோல்டு கலர் வாட்ச் அவனுக்கு கிடைக்குது. இந்த கோல்டு கலர் வாட்சை பார்த்த உடனே அவன் எடுத்தான். அதை துடைத்து பாக்கெட்ல போட்டுக்கணும். சுத்தி பார்த்தா யாருமே இல்ல. இந்த பையன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஓய்வு நாள் பாடசாலைக்கு அவன் போவான். அல்லேலூயா. கரெக்டா சர்ச்சுக்கு போயிடுவான். ஓய்வு நாள் பாடசாலை மிஸ் பண்ணவே மாட்டான். என் அன்பு தேவ போர்படை தளபதிகளே, அந்த கோல்டு வாட்ச் எடுத்து அவன் பாக்கெட்ல போட்டுட்டு அந்த அழுக்கு பேக்கை கீழே வச்சுட்டு இந்த குப்பை தொட்டிக்கு பக்கத்துல இருக்கிற வீட போய் தட்டி கேட்டான். ஐயா ஐயா தட்டினா திறந்து வந்தாங்க. வெளியேக்கிறவன் வந்து குப்பை எடுக்கிறவன் பாசமா பேசியிருப்பாங்களா, அதிகாரமா கேட்டிருப்பாங்க. அவன் பயந்து நடுக்கத்தோட ஐயா உங்க வீட்டுல எதனா காணாம போச்சான்னு கேட்கறான். இல்லன்னுட்டாங்க. அது தெருவில் எல்லா வீட்லயும் கேட்கறான். மறுபடியும் குப்பை தொட்டிக்கு வந்துட்டான். குப்பை தொட்டிக்கு வந்து பார்த்தா ஒரு பெரிய வீடு இருக்குது, அதுக்கு அந்த பக்கத்துல வாசல். அந்த தெருவில் ஓடி வந்தான். முதல் மாடி ஏறினா ஆள் இல்லை. 2வது மாடிக்கு போனா போயிட்டு அவன் காலிங் பில் அழுக்கிறான். ஒரு பெரிய முஸ்லிம் வைர நகை வியாபாரி வெளியே வரார். வெளியே வந்த உடனே ஏய் என்னடா வேணும்னு கேட்கிறார். ஏன் பயந்து ஐயா ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டுல எதனா பொருள் காணுமான்னு கேட்கிறான். அவரு ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல போடா. இல்லையா ஏதாவது விலையுறந்த பொருள் எதனா காணுமா பாருங்கய்யா. அவரு எதையும் யோசிச்சு இல்லைன்றாரு. 2வது கேட்ட கேள்விக்கு ஆமாண்டா ஒரு முக்கியமான பொருளை காணாம ஒரு 4 நாளா தேடி இருக்கிறேன். ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின பொருள் அது. 4 நாளாயிடுச்சு அதை காணோம். வீடெல்லாம் கூட்டி பெருக்கி பார்த்துட்டேன், அது கிடைக்கல. அவன் என்னையான்னு கேட்டான். அது வாட்சிடான்ற. என்ன கலர்னு கேட்கிறான். கோல்டு கலர்ன்ற. உடனே பேங்க்ல கை விட்டு ஐயா இந்த வாட்சா பாருங்கன்னு கேட்கிறான். பார்த்த உடனே இவருக்கு அவர் வாட்ச் போட்டு மார்போடு அணைச்சிக்கிறார். பார்த்துட்டு இது உனக்கு எங்க கிடைச்சது? அவன் சொல்றான் ஐயா உங்க வீட்டு பின்னால குப்பை தொட்டி இந்த ஐயா குப்பை தொட்டில இருந்ததுயா. ஐயா நம்மளது தானா? என்னதான்பா ஐயா நான் வரையா. அவன் கீழே இறங்க போக ஆரம்பிச்சான். அவரு டேய் தம்பி ஒரு நிமிஷம் மேல வா. என்னங்க ஐயா ஐயா எனக்கு வேலை இருக்குதுயா நான் போனையா. இல்லடா ஒரு நிமிஷம் மேல வரா. ஐயா சொல்லுங்கய்யா டைம் ஆகுதுயா நான் போனையா. அவர் கேட்டாரு நீ யாரு, எங்க இருக்கிற, குப்பை தொட்டிக்கு நீ வந்தன்னு கேட்டாரு. நான் நிலைமையை சொன்னான். அப்பா இல்ல அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க, கை கால் விளங்காதவங்க, குடிசை வீட்டுல இருக்கிறோம். பல ஆண்டுகள் நம்ம காலையில சாப்பிடுறது கிடையாது ஐயா. மதியம் ஸ்கூல்ல சாப்பிடுவேன், அம்மாவுக்கு ஈவினிங்ல கொடுப்பேன், நைட்ல சாப்பிடுறது ஒண்ணும் கிடையாது. டெய்லி குப்பை பொறுக்குவேன் ஐயா, கையில கடையில போட்டு கஞ்சி காய்ச்சி குடிப்பேன். அழுதுட்டேன். அவர் கேட்டாரா ஏய் நீ கொண்டு வந்து கொடுத்த இந்த வாட்ச் என்ன வயசு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது சார், இதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னு. அவர் சொன்னாரா டேய்
இந்த வயிற வச்சுடா. வயிறு என்னன்னு கேட்டான். சொன்னாடே, இது 5 லட்சம் தான் வாட்சுடைய விலை. 5 லட்சம் ரூபாய் வாட்ச், வைர வாட்ச், ஃபுல்லா வைர கற்கள், ஸ்டாப் எல்லாம் கோல்டு ஸ்டாப். அதான் தெரியாது சார், அதெல்லாம் பார்த்தது இல்லை சார் அப்படின்னா சொன்னாரா, டேய் இவ்வளோ வறுமையில் இருக்கிறியே, நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லியான்னு கேட்டாராம். அவன், கேளுங்க சார், சீக்கிரம் கேளுங்க சார், சார் நான் போனேன் சார். அவர் கேட்டாரா, இவ்வளவு வறுமையில் இருக்கிறியே, இந்த வாட்சை பார்த்தியே, நீ ஏன் எடுத்துட்டு போன சொல்லி உனக்கு என்ன வரலையான்னு கேட்டான். இவ்வளவு கஷ்டப்படுறியே, குப்பையை பொறுக்கி ஏதோ கஞ்சி காய்ச்சி குடிக்கிறேன்னு சொல்றீங்க, இந்த வாட்சை பார்த்தியே, நீ ஏன் கொண்டு போன்னு சொல்லி உனக்கு என்ன வரலையா? சொன்னானா, சார் அந்த ஆசை எனக்கு இல்லை சார். அவரு ஏன்டான்னு கேட்டாராம். அவன் சொன்ன பதில் நான் சொல்லுவேன். ஒரு அன்பா ஒரு கை கொடுத்தீங்க தரணும். அவர் ஏன் ஏன் ஆசை இல்லை சார், நான் ஒரு கிறிஸ்தவன் சார் சொன்னான். சொன்னா சார், எங்க சண்டை சொல்லி கொடுத்தாங்க சார், பிறகு போல இச்சியாது இருப்பாயாக. சண்டைகா சக்கா சொல்லி கொடுத்தாங்க சார், பிறகு பொருளை இச்சியாது இருப்பாயா. இவன் சொல்லிட்டு போயிட்டான். ஒரு தூங்கமே வரல, இரவெல்லாம் தூங்கல. காலையில தேடிட்டு 6 மணிக்கு போறாரு. எப்படியோ என் வீட்டை கண்டுபிடிச்சு போயிட்டு வீட்டுல போய் கதவு தட்டான்னு பார்த்தா ஒரு கந்த துணி தொங்குது. அதுதான் கதவு அவங்களுக்கு. அந்த வேலைக்கு டேய் தம்பின்னு கூப்பிட்டு இவன் எழுந்து வந்து ஒரு கையும் ஓடல காலம் ஓடல. ஐயா சார், நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க? பாய் போலன்னு பார்த்தா பிஞ்சு போன பாய், உட்கார வீட்டு தின்ன கூட கிடையாது. அவர் சொன்னார், அவர் அந்த சூழ்நிலையை பார்த்து அழுதுட்டு சொன்னாராடே, இவ்வளோ வறுமையில, இவ்வளோ கஷ்டத்துல, சின்ன வயதுல இவ்வளோ ஒரு நல்ல மனசு உனக்கு இருக்குது, பொருளை இச்சியா திருப்பாயாகன்னு பைபிள் சொல்றேன்னு சொன்னியடா. நைட்டா தூக்கம் வரலடா. ஏய் நானும் பைபிள் படிக்க விரும்புறேன்டா, எனக்கு அது காட்டுவியாடான்னு கேட்டான். அவன் சொன்னானா, சார் என் வீட்டுல அண்ணா இல்ல, நீ வான்னு சொல்லி கையை பிடிச்சின்னு நேர சண்டே கிளாஸ் வீட்டுக்கு போனான். சண்டே கிளாஸ் அக்கா பாஸ்டர் கொண்டு போய் விட்டாங்க. பாஸ்டர் சுவிசேஷம் சொன்னாரு. முஸ்லிம் வைர நகை வியாபாரி ரட்சிக்கப்பட்டார். இன்றைக்கு எகிப்தில கேரள பகுதியில 20,000 பேர் ஆராதிக்கக்கூடிய பெரிய சபைக்கு அவர் போறார். அசிஸ்டன்ட் யார் தெரியுமா? அந்த சின்ன பையன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, பவுலுக்கு மட்டும் அந்த டார்கெட் இல்ல. அந்த முள்ளு பறக்கி நடந்தானே, அவனுக்கு மட்டும் டார்கெட் இல்ல. சின்ன பையனுக்கு ஒரு டார்கெட். பிறர் பொருளை இச்சியாது இருப்பாயாக பைபிள் சொல்லிச்சு. அல்லேலூயா. அந்த டார்கெட்ல அவன் நின்னான். இன்றைக்கு நான் படிச்சு 20 வருஷம் ஆகுது. அப்ப அவனுக்கு 12 வயசு, இப்ப அவனுக்கு 32 வயசு இருக்கு. அவனுக்கு 20,000 பேர் அன்னைக்கு ஆராதனை பண்ணாங்களாங்க. எகிப்துல கெய்ரோல அரைக்கோள் பத்தில படித்த ஒரு சம்பவம் எழுதிருக்கலாமா? தனிமையின் பாதையில் தகப்பனே உந்தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உந்தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உந்தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்ன, எத்தனை பாசம் என்ன, எத்தனை அன்பு என்ன, எத்தனை பாசம் இதற்கு ஈடு என்ன தருவேனா, என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா.
தேவ போர் வீரர் யாராகிலும் ஒருவர் நீங்கள் ஜெபியுங்கள், முடிக்கலாம். யாராகிலும் ஒருவர் சத்தம் ஜெபிக்கலாமா ப்ளீஸ்? ஒவ்வொருவரையும் கரம்பிடித்து அழைத்து வந்தார். ஆச்சரியமான தேவன். நம்ம ஆரம்பிக்கும் போது மகிழ்ச்சியோடு ஆரம்பித்தோம். கடந்து வந்த பாதைகள் தனிமையும் கைவிடப்பட்ட நிலைமையும் பயமும் திகிலுமாய் கடந்து வந்த காலம். நாம் பழகினவர்கள், நம் சொந்தங்கள், நம்முடைய பந்தங்கள் எல்லாம் நம்ம விட்டு போன காலங்கள் நம்முடைய கண்கள் கூடாக பார்க்கிறோம். நம் பாதையோடு சொன்ன நண்பு ஊழியர்களே, உணர்வு ஊழியர்களே, எல்லா நாடுகளோடு சொல்லுவோம். நாடு முழுவதும் அவருடைய நேர்த்தியான கிருபையின்படியா, அவருடைய தயவுள்ள அன்பின்படியா நம்மை அழைத்தான். எல்லாரோடு சொல்லிக் ஆண்டவரே, 2020ஆம் ஆண்டு தனிமையின் நெருக்கடியிலே அருமையான ஆண்டவரே ஊழிய சொன்னது போல ஆண்டவர் தடுமாறின நாட்களின் பாதையிலும் கூட நீங்கள் ஆண்டவரை கரம்பிடித்து அவர்களை மகிமைப்படுத்தினது ஆண்டவரே சொல்ல அவர் சொல்லப்படும். 2021 நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். எந்த முகாந்தத்தோடு எங்களுக்கு ஜீவன் பெறணும், ஆயுசியும் ஊழியத்தின் மகிமையை தந்தீர அப்படி நோக்கம் நிறைவேறும்படியா எங்களுக்கு ஒரு டார்கெட் வைப்பதற்குண்டான தரிசனத்தை வைக்கிறார். ஆண்டவர் நாங்கள் பெற்றுக்கொண்ட தரிசனத்தை புதுப்பித்துக் கொள்ளும்படியா, அழைத்த அழைப்பில் நிலைநிற்கும்படியா, அழைத்த தேவனின் உண்மையுள்ளவர் முடிவு வரை நடத்துகிறவரா இருக்கிறேன் என்று நம்பிக்கிறோம். எல்லாரும் சமூகம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான அதிவேளைக்காக நன்றி சொல்றேன். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமுமாய் இருக்கிறது என்று சொன்ன வாக்கின்படியா நம்முடைய ஊழியத்தின் பாதையில் நாங்கள் அழைக்கப்பட்டு ஒன்றிணைக்கப்பட்டு நாமத்தினாலே ரத்தத்தாலே கழுவப்பட்ட ஒரே அங்கமாய் தெரிந்து கொண்டே இதோ நாங்கள் ஒன்றிணைந்து நோக்கி அழைத்த தேவன் எங்களுக்கு ஆண்டவர் நாங்கள் உண்மையோடு என்று நம்பி கனமான ஊழியத்தை எங்களுக்கு பொறுப்பாய் தந்தீர். குடும்பத்தை பொறுப்பாய் தந்தீர் ஆண்டவரே. என்னுடைய ஆண்டவர் தரிசனத்தையும் ஆண்டவர் திட்டங்களின் பொறுப்பாய் தந்தீர் ஆண்டவரே. இதுவரை நம்ம காத்துக்கொள்ள உதவி செய்த தெய்வம் ஆண்டவர், இதுவரையில் ஆண்டவர் உண்மையாய் நடக்க உதவி செய்த தெய்வம். இன்னும் வைராக்கியத்தோடு, இன்னும் வல்லமையோடு கூட, இன்னும் பலனோடு கூட வரும் நாட்களிலே நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க உம்முடைய போதுமான தயவையும் பலத்தையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் எங்களுக்குள் ஊற்றுவீரா. வந்த நாங்கள் ஒருவர் வெறுமையாய் போகாது ஆண்டவரே. ஒரு புதிய கட்டத்தோடு கூட கடந்து போக, ஒரு புதிய தரிசனத்தோடு கூட கடந்து போக, ஒரு புதிய பலத்தோடு கூட நாங்கள் கடந்து போக ஆண்டவரே தெரிந்து கொண்டு இங்கே அழைத்து வந்தீர்கள் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். அழைத்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கின்ற கொஞ்ச பலத்தோடு போய் சொன்னவர் ஆண்டவரே, உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னவர் இன்னும் எங்களை விட்டு விலகாதவராய், எங்கள் கரம் பிடித்தவராய், எங்களை பலப்படுத்துகிறவராய், எங்களுக்கு துணையாளராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் இதமாய் ஆண்டவரே சேனைக்குள் பாய்ந்து கொள்ள, ஆண்டவரே யுத்தத்திலே ஜெயம் எடுக்க ஆண்டவரே எங்களை பயன்படுத்த சொல்லிட்டோம். இன்னும் ஒரு பெரிய காரியம் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உட்காரலாம். அல்லேலூயா. அழைப்பை ஏற்று வந்த அருமையான என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான அண்ணனுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். அது மாத்திரமல்ல, செங்கற்பட்டு பகுதி கனமான ஊழியத்தை செய்கிற என்னுடைய ஆவிக்குரிய நண்பர் அருமையான பாஸ்டர் செபாஸ்டியன் அவர்கள். இவர் வந்து கேத்தலிக்ல ஃபாதரான கேத்தலிக்ல ஃபாதரா இருந்து இப்போ பெந்தேகாஸ்ல பாஸ்டரா இருக்கிறார். எனக்கு நான் எப்போ ஊழியத்துக்கு வந்தேன் அப்பத்திலிருந்து எனக்கு நல்ல ஆவிக்குரிய நண்பர். நிறைய பேர் எனக்கு ஆவிக்குரிய நண்பர்களை என் வாழ்க்கையில ஊழியத்துல சொத்தை சேர்த்து வச்சிருக்கணும் இல்லையா, நிறைய ஆவிக்குரிய நண்பர்களை சேர்த்து வச்சிருக்கேன். நிறைய பேரை கூப்பிட்டுருக்கலாம், வந்திருப்பாங்க. ஆனாலும் இந்த வருஷம் பாஸ்டர் செபாஸ்டியன் தான் கூப்பிடணும். ஐயோ என்ன கூப்பிட்டு இருக்கேன்னு, சும்மா நீ வந்துட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி அழைச்சேன். அந்த அன்பருக்கு இணங்கி அவங்க வந்திருக்கிறாங்க. அவரையும் நம்ம கனப்படுத்தணும். எல்லாம் பொன்னாடை, இது அபிஷேகத்தின் ஆடை. அரசியல்வாதிகளே சொல்றாங்க பொன்னாடை, அது பொன்னாடை. சோ இது வந்து
சால்வை அருமையான பாஸ்டர் அவங்கள கனப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம மத்தியில வாழ்த்து செய்தியை இந்த ஸ்கூலுடைய நிறுவனரும் அருமையான மேடம் அவர்கள் நம்மளோட கூட ஒரு சில வார்த்தைகளை நம்மளோட கூட பகிர்ந்து கொள்வார்கள். நம்ம கரைகளை தட்டி அன்போடு கூட வரவேற்போம். ஏன்னா இந்த கூடுகை ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகுது. இந்த 12 வருஷமும் இந்த கூடுகைக்கு அநேக நன்மையான காரியங்களும் போதகர்களுக்கு நன்மையான காரியங்களும் இரவு ஜபம் 7 hours prayer 12 hours prayer எல்லாத்தையும் இந்த ஸ்கூல்ல நடத்துவதற்கு அவங்க நமக்கு நிறைய ஒத்துழைப்பை கொடுத்து இருக்கிறாங்க. கரங்களை தட்டி தேவநாமத்தை ஸ்கூலுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா சத்துனுடைய கிரியைகளும் அழிக்கப்படும்படியா. ஏன்னா நம்ம ஊழியக்காரர்களா இருக்கிறோம். நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமா நம்முடைய காரியங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கும்படியா தேவன் உதவி செய்வார். மீதமுள்ள நேரத்துல அவங்களுடைய கரங்களில் கொடுக்கிற கரங்களை தட்டி தேவன் உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே சந்திப்பது மிகவும் சந்தோஷம். எத்தனையோ நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் கிருபையாய் இந்த ஒரு கூடுகை ஏற்படுத்த உதவி செய்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்தினோம். இன்னைக்கு காலையில பிளெஸிங் டிவியில ஆலன் பால் ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. அதெல்லாம் நான் காலையில கூட மரிதாஸ் பாஸ்டரோட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அதே நான் உங்க கூட பேச விரும்புகிறேன். அவர் சொன்னது வந்து சங்கீதம் 133:1 இல்லையா? இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இருக்கிறது. இப்ப நீங்க எல்லாரும் இங்க ஒருமித்து வாசம் பண்ணுவது ஆண்டவருடைய பார்வையில பெரிய இன்பமும் நன்மையுமாய் இருக்கிறது இல்லையா? ஆனா இந்த ஒருமித்து நடப்பதுங்கிறது சற்று கடினமான காரியம் இல்லையா? பல வித வேறுபாடுகள் நமக்குள்ள பிசாசானவன் பல விஷ விதைகளை நம்ம மனதுல போட்டு இல்லையா இந்த ஒருமைப்பாடை கொலைத்து விடுவான். பல வேலைகள்ல இந்த காரியம் நடக்குது இல்லையா? அப்போ நாம இதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதாவது இருதயத்தை தீட்டுப்படுத்தக்கூடியவைகள் எவைகள் என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம் இல்லையா? பொல்லாங்கான எண்ணங்கள் சிந்தனைகள் இது வந்து ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறவர்களுக்கும் மத்தியிலும் அது காணப்படுகிறது என்பதுதான் நம்ம பார்க்கிற ஒரு காரியம் இல்லையா? எல்லார் மனதிலையும் இந்த மாதிரி பொல்லாங்கான காரியங்கள், அதாவது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. நமக்கு இந்த நாட்களிலே தேவன் ஒரு சுத்த இருதயத்தை கொடுக்க வேண்டும் இல்லையா? ஒவ்வொருவருக்கும் அப்படி கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஏறெடுக்கிற சிறிய ஜபமோ பெரிய ஜபமோ ஆண்டவர் அதை அங்கீகரித்து அதற்கு பதில் அளிப்பார் என்பதில் சற்றும் சந்தேகம் இல்லை இல்லையா? நம்ம அதுதான் விசுவாசிக்கிறோம். ஆகிய அத்தகைய ஒருமைப்பாடை ஆண்டவர் தாமே உங்களுக்கு அனைவருக்கும் தந்து வருகிற இந்த புதிய ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஓகே, கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து மேடம் அவர்கள் முன்பதாக வந்து மாஸ்டர்மார்களுக்கு சேரி கொடுத்துட்டு போகும்படி அன்போடு அழைக்கிறேன். தொடர்ந்து கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து இந்த பள்ளிக்காய் படிக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபித்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதை தொடர்ந்து நம்ம மத்தியில அன்புக்கும் பாசத்திற்குரிய அருமையான அன்பு சகோதரர் ஜோ அவங்க வந்திருக்கிறாங்க. ஒருவேளை இவங்க வந்து
எனக்கு ஆவிக்குரிய நல்ல நண்பர். இவரோட சாட்சியெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா நிஜமாவே நிறைய காரியத்தை சொல்லுவாங்க. ஆனா வந்து சொல்லுவார், நான் பாஸ்டர் முன்னாடிலாம் நான் வந்து பேச மாட்டேன், அதுக்கு நான் தகுதிதான் இல்லையா, என்ன விட்டுறே அப்படின்னு ஆரம்பத்திலே அவர் சொல்லிட்டாரு. இப்போ அவர் வந்து நல்ல ஒரு அரசியல் கட்சியில ஒரு பொறுப்புல அவங்க இருக்கிறாங்க. நல்ல ஊழியர்களை நேசிக்கிறவர்கள், தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லப்படுகிற எண்ணத்தோட அவர் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபித்துக் கொள்வோம். ஒரு சில வார்த்தைகள் சொல்றேன், நான் பேச மாட்டேன், வருவேன். நீங்க எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு தான், அந்த ஜெபத்துக்காக தான் அவங்க வந்திருக்கிறாரு. சோ எனவே உங்களுடைய வலது கரங்களை அவங்களுக்கு நேரம் உயர்த்தி பாருங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லுவேன், அவருடைய துன்மார்க்கமான காரியங்களை சொல்ல நிறைய சொல்லிட்டு போயிருப்பாங்க. மைனஸ் நமக்கு வேணாம், பிளஸ் நம்ம எடுத்துக்குவோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பாருங்க, அவருக்கு வந்து உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகி போய் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில தான் இயேசுநாதர் ஏத்துக்கிட்டு இன்னைக்கு ஜீவனோட கர்த்தர் அவரை வச்சிருக்கிறாங்க. அவருடைய நோக்கம் என்னன்னா விழுந்து போயிருக்கிற சபைகளை எழுப்பி காட்டணும், ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்தி விடணும். சோ அவர் நிறைய இவருக்கு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து ஊழியக்காரர்களுடைய மைனஸ் எப்படின்றத நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். அதான் சொன்னேன், என் காரியத்தை எல்லாத்தையும் சொல்லிடாதீங்க, போன் பண்ணி எனக்கு தொல்லை பண்ணக்கூடாது. கர்த்தரை என்னோட கூட பேசும்போது நம்ம எல்லா காரியத்தை தான் பண்ணுவேன், செஞ்சு தருவேன். தொடர்ந்து அருமையான ஜோ அவர்களுக்காய், அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக நாம் ஜெபித்துக் கொள்ளும். உடைய வலது கரங்களை அவங்களுக்கு நேராக உயர்த்தி நாம் ஆசீர்வதித்து நாம் ஜெபிப்போம். இந்த ஜெபத்தை நம்ம மத்தியில பாஸ்டர் ஞானசேகர் அவர்கள் ஏறெடுப்பார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவரே, கிருபை நிறைந்தவரே. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் அருமையான சகோதரர் அவர்களை இந்த இடத்திலே கொண்டு வந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற கர்த்தாவே. கர்த்தர் இம்மட்டும் அவரை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு கர்த்தர் வழி நடத்துற எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களிலே சபைகள் கட்டப்படவும் ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாய் அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் கர்த்தருடைய கரம் கூட நடத்த வேணுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இன்னும் கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையில தேவரின் நன்மை செய்ய வேணுமாய், அவருடைய குடும்பத்தில் இருக்கிற யாவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீனாக. அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஊழியக்காரர்களாய் சேர்ந்து அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ள தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து இன்றைக்கு நம்மளோடு கூட தேவனுடைய வார்த்தையை கொடுத்த தேவதாசர் அவர்கள் அருமையான ஜோ பிரதர் அவர்களை கனப்படுத்தும்படியா அன்போடு அழைக்கிறேன். தொடர்ந்து பாஸ்டர் செபாஸ்டியன் அவர்களை கனப்படுத்தும்படியா அன்போடு அழைக்கிறேன். ஓகே, நம்ம நேரம் அப்படி எழுந்து கர்த்தருக்கு நம்ம காணிக்கை படைச்ச பிறகு உங்களுக்கு அருமையான பாஸ்டர் அவர்களுக்கு அருமையான மேடம் அவர்கள் புத்தாடையை வழங்குவார்கள். போதர்களுக்கு வந்திருக்கிற அருமையான 3 தேவ பிள்ளைகளும் போதர்களுக்கு ஆடையை வழங்குவார்கள். இப்ப நம்ம எல்லாரும் எழுந்து கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்துவோம். நம்ம மத்தியில மனைவி முன்பதாக வந்து ஒரு பாடலை பாடும் பொழுது நம்ம கர்த்தருக்கு என்று காணிக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என் வாழ்வில்